The number of SCRs, each rating 500 volt 60 ampere, required in a parallel combination for a circuit with total current of 540 ampere by assuming derating factor as 12% is. என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு எஸ்சிஆரும் 500 வோல்ட் 60 ஆம்பையர் ரேட்டிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டோட்டல் கரண்ட் 540 ஆம்பையர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டீரேட்டிங் ஃபேக்டர் 12%ன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ எஸ்சிஆர் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நமக்கு டீரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா 1 - ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி அப்படின்னு நமக்கு தெரியும். இது வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருவோம். டீரேட்டிங் ஃபேக்டர் வந்து 12%, அப்போ 0.12 ஈக்குவல் டு 1 - ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. அப்போ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி வந்து 1 - 0.12ன்னு வருமா, அப்போ 0.88. நமக்கு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி 0.88 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலானா total current rating divided by number of thyristors in parallel into current rating of each thyristor. இது வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி எவ்வளோ 0.88 ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் ரேட்டிங் எவ்வளோ 540 டிவைடட் பை தைரிஸ்டர் எவ்வளோ பேரலில் இருக்குன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால் என்பின்னு போட்டுக்கிறோம். இன்டூ கரண்ட் ரேட்டிங் ஆஃப் ஈச் தைரிஸ்டர் எவ்வளோ 60 ஆம்பையரா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா NP ஈக்குவல் டு 540 டிவைடட் பை 60 இன்ட்டு 0.88ன்னு வருமா, அப்போ நமக்கு 10.22ன்னு வரும். நமக்கு வந்து ஃப்ராக்ஷனில் வந்து தைரிஸ்டரை கனெக்ட் பண்ண முடியாது, அதனால் அதுக்கு அடுத்த நம்பர் என்ன 11. அப்போ 11 தைரிஸ்டர் பேரலில் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ 11 தான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.